ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. நேற்று மாலை முதல் உலகம் முழுவதும் கேட்கும் ஒரு கேள்வியாக இருந்தது, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா? உயிருடன் இருந்தால் அதற்கு ஆதாரம் என்ன? இறந்திருந்தால் அவருடைய உடலையாவது உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மக்கள் கோரினர். இந்த விவகாரம் பாகிஸ்தானில் ஒரு பெரிய மக்கள் போராட்டத்திற்கு வித்திட்டது. இறுதியாக அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து இன்று ஒரு உறுதிப்படுத்தல் வந்துள்ளது. நேற்று மாலை முதல் சில ட்விட்டர் தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் சிறையில் ஏற்பட்ட மோதலின் போது இம்ரான் கான் கொல்லப்பட்டார் என்ற ஒரு தகவல் பரவலாக தோன்றியது. இதற்கு முன் அவர் பலமுறை தாக்கப்பட்டவர், சித்திரவதைக்கு ஆளானவர் என்ற முந்தைய அனுபவத்தை கருத்தில் கொண்டு இம்ரான்கானுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கலாம் என்ற மக்கள் மிக விரைவாக நம்பத் தொடங்கினர். 73 வயதான இம்ரான்கானின் 3 சகோதரிகள் மற்றும் அவரது தற்போதைய மனைவி ஆகியோர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவரை சந்திக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரியபோதும் அனுமதி கிடைக்கவில்லை. இவருடைய வழக்கறிஞராலும் இவரை பார்க்க முடியவில்லை. பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் பிடிஐ கட்சியின் தலைவர்களையோ அல்லது தொண்டர்களையோ கூட சந்திக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையாலேயே இம்ரான்கான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் வலுப்பெற்றது. நேற்று மாலை முதல் ராவல்பிண்டியில் உள்ள அதியால சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பெருமளவில் சிறைக்குள் நுழைந்து 3 சகோதரிகள் தலைமையில் சத்தியாகிரகம் நடத்தினார். விளையாட்டு உலகில் பாகிஸ்தானின் மிகச்சிறந்த அடையாளமாக இருந்த இம்ரான்கான் 1992ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற பிறகு கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு அவரது கவனம் முழுவதும் சமூக சேவைக்கு மாறியது. சுகாதார பணி, புற்றுநோயால் இறந்த தனது தாயின் நினைவாக லாகூரில் பாகிஸ்தானின் முதல் புற்றுநோய் மருத்துவமனையான ஷவுகத் கானும் நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை ஷவுகத் கானும் மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் என நிறுவினார். கல்வி, அவர் நாமல் நிறுவனம் என்ற கல்லூரியையும் நிறுவினார். அரசியல் பிரவேசம் 1996ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் ஊழலை எதிர்த்து பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் என்ற அரசியல் கட்சியை நிறுவினார். இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தபோதும் அதன் பின்னரும் இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் பலமுறை கருத்து தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுக் கொள்கை. இந்தியா அதன் சுயாதீனமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதை பலமுறை பாராட்டியுள்ளார். அமெரிக்கானின் அழுத்தத்தை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதை சுட்டிக்காட்டி, இதுவே மக்கள் நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் தலைமைக்கு உதாரணம் என்றார். இந்தியாவிற்கு யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. அதே நேரத்தில் விடுதலை பெற்றிருந்த பாகிஸ்தானைப் போல இந்தியா இல்லை என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்களை மாறாக பிரதமர் மோடிக்கு வெளிநாடுகளில் பில்லியன் கணக்கில் சொத்துக்கள் இல்லை என்றும் இது ஊழலுக்கு எதிரான தலைமைக்கான எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்தியாவின் வளர்ந்து வரும் சக்தி பாகிஸ்தானுக்கு ஆபத்தின் மணியை ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானில் உண்மையில் இராணுவம்தான் ஆட்சி செய்கிறது, அங்கே ஜனநாயகம் என்பது ஒரு காணல் நீர் போன்றது என்று பாகிஸ்தானின் முன்னணி அரசியல் தலைவர்களை கூறியுள்ளனர். இங்கே ஜனநாயக மரபுகளும் நிலைக்கவில்லை, நீதிமன்றங்களுக்கும் வரம்புகள் உள்ளன. இராணுவமும் மதமும் சேர்ந்து நாட்டை ஆளும் காட்சியே தொடர்கிறது. போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தலையிட்டு அவர் உயிருடன் இருக்கிறார் என்று சகோதரிகளுக்கு உறுதியளித்தனர். அதோடு இன்று மாலை இளைய சகோதரியை இம்ரான்கானை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாரத்தில் ஒரு முறையாவது சகோதரனை சந்திக்கவும் அவரது உடல்நிலை குறித்து விசாரிக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்பதே உறவினர்களின் கோரிக்கை. இம்ரான்கானின் உயிருக்கு எந்த ஆபத்தும் எந்த நேரத்திலும் வரலாம் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரியும். அதனால்தான் ஒரு சிறிய சமூக ஊடக பதிவுக்கு கூட பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. இன்று மாலை இளைய சகோதரியை சந்தித்த பிறகு அவரது உடல்நிலை குறித்த தெளிவான விவரங்கள் வெளியாகும். இறந்த ஜனநாயகம் பேரழகுக்கு கூட இல்லாத ஒரு காணல் நீராக இருக்கும் பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். நன்றி. ஜெய்ஹிந்த்.